ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். பார்த்திங்கன்னா தைப்பூசம் அன்னைக்கு நாங்கள் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற தென்மயிலை முருகர் கோயில்னு சொல்லக்கூடிய விலங்கல்பட்டில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா சாதாரண நாள்லேயே இந்த கோயிலில் நல்லாவே கூட்டம் இருக்கும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா தைப்பூசம், அதனால் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருந்தது. சாமிக்கு சிறப்பு அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க பாருங்கள் கோயிலில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் போயிட்டு சாமிக்கு நெய் தீபம்லாம் வாங்கிட்டு வந்து சாமிக்கு விளக்கேற்றிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா இதுவும் மலை மேலே இருக்கிற முருகர் கோயில் தான். விலங்கற்பதி அப்படின்னு சொல்லுவாங்க, கடலூர் மாவட்டம். விளக்கேற்றிட்டு பாருங்கள், இந்த க்யூவில் நின்று ஒரு வழியாக சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். வெளியில் திருவிழானாலே கடை இருக்கும், அதே மாதிரி இங்கேயும் கடைலாம் இருந்துச்சு. நாங்களும் போய் அந்த கடையெல்லாம் பார்த்துட்டு விலையெல்லாம் கேட்க தான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பயங்கரமாகவே இருந்துச்சு, அதிகமாகவும் இருந்தது. பார்த்திங்கன்னா இந்த சிப்ஸ் கடையில் ஒரு 1/4 கிலோ சிப்ஸு 70 ரூபான்னு சொன்னாங்க. அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக வந்தோம். இந்த அண்ணன் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃப்ளேவர், அதாவது நாங்கள் மொத்தம் 4 ஃப்ளேவர் இருந்துச்சு. நாங்கள் ஒரு 2 ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் கேட்டிருந்தோம். இது வந்து ஸ்ட்ராபெரி, இது கூடவே சேர்த்து 2 ஃப்ளேவராகவே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஸ்ட்ராபெரியும் ஃபஸ்ட்டு வெனிலா ஃப்ளேவர் கேட்டேன், அப்புறம் வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் மேங்கோ ஃப்ளேவர் கேட்டேன். நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அந்த அண்ணனும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஐஸ்கிரீம் வாங்கினோம். 2 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு மறுபடியும் இது பார்த்திங்கன்னா கோயில் இருக்கிற பிரசாத சாப்பிட்ற இடம் இது. அங்கேயும் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம். ஒரு வழியாக நாங்களும் இடத்த பிடிச்சி உட்காந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.